Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். பாவக்காய்னாலே சிலருக்கு பிடிக்காது, ஏன்னா அதுல அதிக அளவுக்கு கசப்பு தெரியும். இன்னைக்கு நம்ம செய்ய போற தொக்கு அதிகமா கசப்பு தெரியாம நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். நல்லா லேசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஊற வைக்க போறோம். ஊற வைக்கிறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டா புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லைன்னா மோர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பாவக்காய் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் கசப்பும் அதிக அளவுக்கு தெரியாது. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எல்லா சைடும் ஈவனாக பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு பதிலாக 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஊறிருக்கு. அந்த தயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் பொரிக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பொரிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காய் மட்டும், தண்ணி இல்லாமல் வெறும் பாவக்காய் மட்டும் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரைப்பதம் நல்லா பொரியட்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே பாவக்காயிலேருந்து அந்த கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். அதனால தான் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யுங்கன்றது. நம்ம டைரெக்டாக செய்கிற விட இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பதம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாவக்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாவக்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். அதிகமாக வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அந்த தயிரோட தண்ணி இருக்கும்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நார்மலாக காரக்குழம்பு வத்த குழம்பு வைப்பீங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தா, அதனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி கரைச்சி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். இந்த டயத்துலேயே பாவக்காய் சேர்த்துட்டோன்னா பாவக்காய் எல்லாமே உடஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாதி அளவுக்கு வதக்கியாச்சு. உங்களுக்கு பாவக்காய் முழுசாக தேவையில்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும்னா இந்த டயத்துலேயே பாவக்காயை சேர்த்துருங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்கு. நல்லா அந்த மசாலா வாடையெல்லாம் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வற்ற வச்சோம்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிளகு, சீரகம், சோம்பு, இது மூணையும் சம அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தொக்குக்கு. நம்ம நார்மலாக தொக்கு வைக்கிறத விட இந்த மாதிரி இந்த 3 பொடியும் சேர்த்துட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிற போகிறோம். நல்லெண்ணெய் இந்த மாதிரி மேலாப்பில் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்லா அந்த கசப்பெல்லாம் எடுத்துரும். அதனால தான் நல்லெண்ணெய் இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், மொதல் நாள் வைக்கிற மீன் குழம்பை விட மறுநாள் வைக்கிற மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தொக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த தொக்கை உடனடியாக அந்த சூட்டோடு சாப்பிடாமல் ஒரு 5 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அதிகமாக கசப்பு தெரியாது, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதிக அளவுக்கு கசப்பு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.